என்னுடைய வணக்கம் எப்படி இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? எங்க தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் வணக்கத்தினுடைய ஒரு முறைதாங்க, ஒரு வழிமுறை தான். பிரதானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நோக்கம். அது புரிஞ்சாதான் இது அனைத்துக்குமே வேல்யூ. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும்போது, இந்த தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்துங்கிறான். தொழக்கூடிய நபர்கள் இன்றைக்கு இறைவன் தடுத்த காரியங்களை செய்கிறார்களா இல்லையா? வரம்பு மீறுகிறார்களா இல்லையா? தொழுகிறான், வட்டிக்கு வாங்குறான், தொழுகிறான், ஹராம தொழுகிறான், ஹராம பார்க்கிறான். இந்த தொழுகையை தடுத்து நிறுத்தல. ஏன் தொழ வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கு பாருங்க, அந்த நோக்கம் அவனுக்கு புரியல. புரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தொழுகை தீமையை விட்டு அவனை தடுத்து நிறுத்தி இருக்கும். அந்த நோக்கத்தை புரியாமல் நீங்கள் என்ன வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்திலே உயிரோட்டம் இருக்காது, யதார்த்தம் இருக்காது, இறை நெருக்கம் இருக்காது. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சடங்கை போல, கடமையை போல. முடிஞ்சிருச்சுப்பா, பாடா நல்ல வேளை தொழுதுட்டோம்பா. இந்த மாதிரியான ஒரு வணக்கத்தை, இது போன்ற ஒரு வழிபாட்டை இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இது இறைவனுக்கு தேவையும் இல்லை. அப்படி என்றால் இறைவனை நான் எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இந்த மார்க்கத்தை அவனுக்கே முழுமையாக உரித்தாக்கி கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில், மேலும் இறைவனால் நம்மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து அவற்றை இந்த உலகம் முழுவதும் இறைவன் பரவச் செய்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் அவைகளுக்கு வரையறுக்கப்பட்ட, விதியாக்கப்பட்ட வாழ்க்கை முறையை எவ்வித வேறுபாடும் இல்லாமல், மாறுபாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன. படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக, கண்ணியத்திற்குரிய படைப்பாக, மேன்மைக்குரிய படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன், அவன் எதற்காக படைக்கப்பட்டான், அவன் படைக்கப்பட்ட காரணத்தை அறிந்து அதை சரியான முறையிலே செய்து கொண்டிருக்கிறானா என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் முன்வைக்கப்படுகிறது. சரி, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? அதற்கான பதிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது, வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மனிதன் படைக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கமே வணக்கம்தான். நீங்கள் சொல்லலாம், மனிதன் மூலமாகத்தானே இன்றைக்கு உலகம் எவ்வளவோ மாற்றங்களை கண்டிருக்கிறது, எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது. 100 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், அறிவியலில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், மனித வளம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்று மனிதனுடைய சிந்தனையினால், செயலினால் இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 1000 நன்மைகளை நீங்கள் அடுக்கிக் கொண்டே சென்றாலும் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் வணக்கம் தான். இதெல்லாம் சரிதான், ஓகே. ஆனால் பிரதான நோக்கம் நீ இறைவனை வணங்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதை மேலும் தெளிவுபடுத்துகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் அழகிய செயல்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் தந்திருக்கிறேன். உனக்கு நான் தந்த இந்த வாழ்க்கை என்பது என்னை வணங்குவதற்காகத்தான். இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை என்னை வணங்குவதற்காக நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முன்னோக்கி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னா, இறைவன் சொல்கிறான் உன்னுடைய வாழ்க்கை என்பது வணக்கமாக இருக்க வேண்டும், வணக்கத்திற்காகத்தான் உனக்கு நான் வாழ்வை தந்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வணக்கமாக இருக்கிறதா, அல்லது வாழ்க்கையில் ஒரு பகுதி வணக்கமாக இருக்குதா? ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? இதை நீங்க கம்பேர் பண்ணாலே நம்முடைய வாழ்க்கை வணக்கமாக இல்லை. ஏன்னா இறைவனை வணங்கக்கூடிய நேரம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதற்கு நாம் ஒதுக்கக்கூடிய சூழல் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நமக்காக, நம்முடைய லாபத்திற்காக, நம்முடைய ஆதாயத்திற்காகத்தான் பெரும்பாலான நேரங்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையே வணக்கமாக இல்லை என்கிற ஒரு பதிலை நம்மால் பெற முடிகிறது. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை வணக்கத்திற்காக நாம் பயன்படுத்தவில்லை என்றால் வேறு எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? வணங்குவதற்காகத்தான் உங்களை படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வணக்கமாக இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. சரி, வணக்கம் என்று நான் எதை புரிந்து வைத்திருக்கிறேனோ அதையாவது நான் சரியா செய்யறேனா? இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய யாரிடத்துல நீங்கள் கேட்டாலும் வணக்கம்னா என்னங்க, வணங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், வணக்கம்னா என்ன? பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னா, வணக்கம்னா என்னங்க, தொழுகை வணக்கம், இந்த நோன்பு வச்சிருக்கிறோம்ல அது ஒரு வணக்கம், ஹஜ்ஜுக்கு போறது ஒரு வணக்கம், பொருளாதாரம் இருக்கிறவங்க ஜக்காத்து கொடுக்கிறது வணக்கம், இதெல்லாம் வணக்கம், இதுதான் வணக்கம் என்று சொல்லுவார். இதெல்லாம் வணக்கத்தினுடைய ஒரு வகை. வணக்கம்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அதனுடைய வரையறை என்ன? சரி, நாம ஒன்றை வணக்கம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம்ல, தொழுகை வணக்கம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம், நோன்பை வணக்கம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம், ஜக்காத்து ஹஜ்ஜை இதையெல்லாம் வணக்கம் என்று புரிந்து வைத்திருக்கிறோமே, நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய வணக்கத்தையாவது சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா? இறைவன் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். உன்னை வணங்குறதுக்காகத்தான் நான் படைச்சிருக்கிறேன், நீ என்னை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்கிற வழிமுறையை நான் சொல்லி இருக்கிறேன், ஆனால் நீ சரியாக வணங்குகிறாயா என்று கேட்டால் நீ சரியாக வணங்கவில்லை என்று அல்லாஹ் பதில் சொல்றான். இறைவனை வணங்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இரண்டு வகையிலே வந்து இருக்கிறார்கள். ஒரு சாரார் தனக்காக அல்லாஹ்வை வணங்குவார்கள். எனக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு வைங்க, நான் அல்லாஹ்வை வணங்குவேன், இறைவனிடத்தில் பிரார்த்திப்பேன், இறைவனிடத்திலே கோரிக்கை வைப்பேன், நான் கேட்டது எனக்கு கிடைத்து விடுமையானால் இறைவனை வணங்குவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தொடர்ச்சியாக நான் வணங்குவேன். எனக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே நான் கேட்பேன், நான் கேட்டது கிடைக்கலன்னு வைங்க, அந்த வணக்கத்தில் தொய்வு வரும், அலட்சியம் வரும். என்ன தொழுது என்ன, என்ன நோன்பு வச்சு என்ன, என்ன கொடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, அப்படியே தானே இருக்கிறோம். எவ்வளவோ அழுது கேட்டாச்சு, நமக்கு என்ன கிடைக்கவா செஞ்சிச்சு, மாறவா செஞ்சிச்சு என்று தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கு தேவை ஏற்படும் என்றால், தன்னுடைய காரியம் நிறைவேறும் என்றால், தன்னுடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்படும் என்றால் அப்போது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை பற்றி இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இப்படிப்பட்ட சிந்தனையோடு வணங்கக்கூடிய இந்த நபர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வ மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் விளிம்புகளில் நின்று கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் வணங்குகிறார்கள். விளிம்புனா என்னங்க, பார்டர். இந்த போடியம் இருக்குன்னா இந்த போடியத்துக்கு ஒரு பார்டர் இருக்குல்ல, கார்னர். இது போல விளிம்புகளில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். எந்த விளிம்பு? ஷிர்க்குக்கும் தௌஹீதுக்குமான விளிம்பு, நேர்வழிக்கும் வழிகேட்டுக்குமான விளிம்பு. அந்த விளிம்பில் நின்று கொண்டு அவன் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறான். சொல்லிவிட்டு அவனுடைய அந்த மனநிலை அல்லாஹ் அப்படியே பேசுறான் பாருங்க.
ஃபைதா அஸாபஹு கைரன், அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்படுமையானால் இத்மஅன்ன பிஹி, அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான், நிம்மதி அடைந்து கொள்கிறான். நம்ம வணங்குறதுனால நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம தொழுகிறதுனால இது நமக்கு நடந்திருக்குது என்று அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமையானால் அந்த நன்மையை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமையானால் இன்கலபாலா வஜ்ஹி, அப்படியே தலைகீழாக புரண்டு விடுகிறான். என்ன தொழுது என்ன புண்ணியம், நோன்பு வச்சு என்ன புண்ணியம், கொடுத்து கொடுத்து எனக்கு என்ன வந்துச்சு, என் நிலைமை என் வாழ்க்கை எப்படி மோசமா போயிட்டு இருக்குது, கடனாளியா இருக்கிறேன், நோயில வாழ்றேன், இப்படிப்பட்ட சிரமத்தில் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, இரக்கம் இல்லையா, நான் தொழுது அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டான் என்று இவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமையானால் தன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே மிகப்பெரிய விரக்தியை வெளிப்படுத்துகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்விலும் கேவலப்பட்டு போய்விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள். ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் மிக தெளிவான நஷ்டம். நீ எதுக்குப்பா அல்லாஹ்வை வணங்குற, உனக்கு ஒரு தேவைனா நீ அல்லாஹ் கிட்ட வருவ, தேவை முடிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ் விட்டு போயிருவ, அல்லது தேவை நிறைவேறாவிட்டால் அல்லாஹ்வின் மீது கோபப்படுவானா, நீ எதுக்கு அல்லாஹ் வணங்குற, இப்படிப்பட்ட உன்னுடைய வணக்கம் எனக்கு தேவை இல்லை, இப்படி நீ என்னை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வணங்கிதான் எனக்கு ஒண்ணு கிடைக்க போறதில்லை, உலகமே சேர்ந்த அல்லாஹ்வை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று முடிவெடுத்தால் இறைவனுடைய அந்தஸ்திலே இறைவனுடைய கண்ணியத்திலே ஒரு அணு அளவும் குறைய போவதில்லை. உலகமே சேர்ந்து இறைவனை வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே ஒரு அணு அளவு கூட உயரப் போவதில்லை. அவன் உயர்ந்தவன், மேலானவன். இந்த புரிதலிலே நீ வணங்கி கொண்டிருக்கிறாய், இப்படிப்பட்ட வணக்கம் எனக்கு தேவையில்லை. அப்படி வணங்கக்கூடியவர்கள் தெளிவான நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வணங்கக்கூடிய நபர்களில் ஒரு சாரார் இப்படி தனக்காக வணக்கத்தை நிறைவேற்றுகிறான். இன்னொரு சாரார் யார், அடுத்தவர்களுக்காக வணக்கத்தை நிறைவேற்றுறான். இவன் தொழுவான், இவன் கொடுப்பான், இவன் நன்மையை செய்வான். எதுக்கு? அடுத்தவர்களிடத்திலே ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக. மற்றவர்கள் தன்னை நல்லவனாக பார்க்க வேண்டும், தன்னை இறைவனுக்கு நெருக்கத்திற்குரியவனாக அவன் நினைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவரின் பார்வைக்காக வணக்கத்தை நிறைவேற்றுவான். இப்படி வணங்கக்கூடியவனும் நஷ்டத்தை தான் சந்திக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியத்தோடு இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராவூன், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள். இவன் தொழுது என்ன புண்ணியம், அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வணக்கத்தை நிறைவேற்றினானே, இந்த நபர்களுக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய பெரும் இழப்பு என்ன தெரியுமா, பெரும் நஷ்டம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே யாருக்காக நாம் வணக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த வல்ல நாயகனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ரப்பு நம்முடைய முன்னால் தோன்றுவான், அவனை பார்த்து உள்ளவெல்லாம் பரவசம் அடைந்து இந்த உலகத்திலே பல நேரங்களில் பல தொழுகைகளில் இறைவனுக்காக சிறை வணக்கம் செய்த நான் அந்த நேரத்திலே படைத்த இறைவனை பார்த்து அவனுக்காக சுஜூதிலே விழக்கூடிய அந்த நேரத்தில் யாரெல்லாம் மற்றவர்களுக்காக அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வணக்கத்தை நிறைவேற்றினார்களோ அவர்களுடைய முதுகுகளை ஒரு பலகையை போல அல்லாஹ் ஆக்கிடுவானா, அவனால குனியவே முடியாது. சுஜூது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முகம் குப்புற அடித்து அவர்கள் விழுவார்கள், அவர்களால் இறைவனுக்கு சிறை வணக்கம் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெரும் துர்பாக்கியசாலிகள். அப்ப இறைவனுக்கு வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களில் ஒரு சாரார் தனக்காக வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள், அவர்களும் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். இன்னொரு சாரார் மற்றவர்களுக்காக வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள், அவர்களும் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள், துர்பாக்கியசாலிகள். அப்படி என்றால் என்னுடைய வணக்கம் எப்படி இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? எங்க தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் வணக்கத்தினுடைய ஒரு முறை தாங்க, ஒரு வழிமுறை தான். பிரதானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நோக்கம்.
அது புரிஞ்சாதான் இது அனைத்துக்குமே வேல்யூ. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும் போது இந்த தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்துங்கிறான். தொழக்கூடிய நபர்கள் இன்றைக்கு இறைவன் தடுத்த காரியங்களை செய்கிறார்களா இல்லையா? வரம்பு மீறுகிறார்களா இல்லையா? செய்யறான். தொழுகிறான், வட்டிக்கு வாங்குறான். தொழுகிறான், ஹராம செய்யறான். தொழுகிறான், ஹராம பார்க்கிறான். இந்த தொழுகை ஏன் தடுத்து நிறுத்தல? ஏன் தொழ வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கு பாருங்க. அந்த நோக்கம் அவனுக்கு புரியல. புரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தொழுகை தீமையை விட்டு அவனை தடுத்து நிறுத்தி இருக்கும். அந்த நோக்கத்தை புரியாமல் நீங்கள் என்ன வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்திலே உயிரோட்டம் இருக்காது, யதார்த்தம் இருக்காது, இறை நெருக்கம் இருக்காது. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சடங்கை போல, கடமையை போல. அப்பாடா முடிஞ்சிருச்சுப்பா, அப்பாடா நல்ல வேளை தொழுதுட்டோம்பா. இது என்ன? இது சடங்கு, இது கடமை. இந்த மாதிரியான ஒரு வணக்கத்தை, இது போன்ற ஒரு வழிபாட்டை இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இது இறைவனுக்கு தேவையும் இல்லை. அப்படி என்றால் இறைவனை நான் எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இந்த மார்க்கத்தை அவனுக்கே முழுமையாக உரித்தாக்கி கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை இறைவனை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வகையில், இறைவனுடைய கட்டளைகளை முழுமைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இறைவனுக்கு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த புரிதலோடு நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வணக்கத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில், ரமலான் மாத நோன்பில், வருடத்தில் செய்யக்கூடிய ஹஜ்ஜில், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் இறைவன் உங்களிடத்தில் சொல்ல வரக்கூடிய இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் பேசக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான, ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, மனிதா, நீ விரும்பிய அடிப்படையிலே வணக்கத்தை நிறைவேற்றினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் விரும்பிய அடிப்படையில் நீ நிறைவேற்ற வேண்டும், அப்போதுதான் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம தான் ஆல்ரெடி தொழுகைங்கிற ஒரு கடமை நமக்கு இருக்குல்ல, தொழுதுகிட்டு தானே இருக்கிறோம். பிறகு எதுக்கு நோம்புன்னு ஒரு கடமை? தொழுகைங்கிற ஒரு கடமை இருக்குது, தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம். எதுக்கு அதோட எக்ஸ்ட்ரா நோம்புன்னு இன்னொரு கடமை? தொழக்கூடிய நீ நோன்பு வைப்பதை அல்லாஹ் விரும்புறான். தொழக்கூடிய நீ ஹஜ் செய்வதை அல்லாஹ் விரும்புறான். தொழக்கூடிய நீ ஜக்காத்து கொடுப்பதை அல்லாஹ் விரும்புறான். இறைவா, நீ விரும்புவதை நான் செய்கிறேன், அதற்கு பேர் தான் வணக்கம். நான் விரும்புவதை செய்வது பேர் வணக்கம் அல்ல. இந்த புரிதல் முதலிலே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வர வேண்டும். இந்த புரிதல் இல்லை என்றால் எத்தனை வணக்கங்களை நாம் நிறைவேற்றினாலும் அந்த வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றம் நிகழவே நிகழாதுங்க. அது ரமலான் உட்பட, நோன்பு உட்பட. நோன்பு வைத்திருக்கக்கூடிய நான், இறைவா, என்னுடைய விருப்பத்திற்காக, மக்களுடைய விருப்பத்திற்காக, என்னுடைய தேவைக்காக இந்த நோன்பு அல்ல, இந்த ரமலான் அல்ல. மற்ற நாட்களில் உணவை நான் விரும்புகிறேன். உணவு எனக்கு அவசியம், எனக்கு தேவை. ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் நான் உணவு உண்பதை நீ விரும்பவில்லை. இப்ப கொடுத்தா கூட நான் சாப்பிட தான் செய்வேன், பசி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நான் பகல் நேரத்தில் சாப்பிடுவதை நீ விரும்ப மாட்டாய். எனவே உனக்காக, உன்னுடைய விருப்பத்திற்காக இதையெல்லாம் விட்டு நான் விலகிறேன் இறைவா என்று நீ விலகினால்தான் அதற்கு பேர் தான் வணக்கம். இந்த வணக்கத்தை செய்வதற்கு, இந்த வணக்கத்தினுடைய பயிற்சியை சரியான முறையிலே ஒரு முஸ்லிம் எடுப்பானையானால் இவனுடைய வாழ்க்கையே வணக்கமாக மாறிவிடும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துனா யதா துஆமஹு வ ஷராபா. எவன் ஒருவன் வீணான பேச்சுக்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு விலகவில்லையோ, இவன் பசித்திருப்பதாலும் இவன் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. இறைவா, நீ விரும்பவில்லை என்பதற்காக என்னுடைய உணவையும் என்னுடைய குடிபானத்தையும் என்னுடைய மனைவியையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். அதே போல இறைவா, நீ விரும்பவில்லை என்பதற்காக கெட்ட பேச்சுக்களை விட்டு நான் விலகிறேன், கெட்ட செயல்களை விட்டு நான் விலகிறேன், அவதூறை விட்டு நான் விலகிறேன், ஆபாசத்தை விட்டு நான் விலகிறேன், ஏமாற்றுவதை விட்டு விலகிறேன் என்று நீ விலகுவாயானால், இந்த பயிற்சியை நீ எடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையே வணக்கமாக மாறும். வணக்கம் வணக்கம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு இடத்துல ஒரு நேரத்துல ஒரு மாசத்துல செய்வதுதான் வணக்கம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. இறைவனுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது வணக்கம் தான். வியாபாரம் செய்யறோங்க, வியாபாரத்துல ஒரு பொருளை கொடுக்கிறோம். நான் கொடுக்கிற பொருள் அதுல ஒரு குறை இருக்குது, ஒரு டேமேஜ் இருக்குது. அதுல என்ன டேமேஜ் இருக்குன்றத என்னையும் அல்லாஹ்வையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் வியாபாரம் செய்யறேங்க, செய்யும் போது ஒரு டேமேஜை நான் பார்க்கிறேன். பார்த்த பிறகு சரி, இந்த நேரத்தில் இந்த கஸ்டமரை விட்டுட்டா நமக்கு காசு இருக்காது, லாபம் கிடைக்காது என்று நினைச்சு அந்த டேமேஜை மறைச்சு கிரச்சு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா, இந்த இடத்திலே நான் என்னையும் ஏமாற்றி விட்டேன், என்னை நம்பி வந்த அந்த நபரையும் ஏமாற்றி விட்டேன். இதை பார்க்கிறேன், ஆஹா குறையோட இருக்குது, இந்த பொருளை நான் வியாபாரம் செய்ய முடியாது. ஏன் வியாபாரம் செய்ய முடியாது? ஏன் அப்படி வித்து வரக்கூடிய காசு என்ன கசக்க போதா? அப்படி வித்து வரக்கூடிய காசை சாப்பிட்டா செரிக்காதா? எல்லாம் செரிக்கத்தான் செய்யும். ஆனால் இப்படி ஒரு வியாபாரத்தை நான் செய்வதை அல்லாஹ் விரும்பலையே, ரசூல் விரும்பலையே, இது என்னுடைய மார்க்கம் எனக்கு சொல்லி தரலையே என்று, இல்லம்மா இந்த பொருள் சரியில்லை, இதை தரல, வேற ஏதாவது வாங்கிக்கங்க. இல்ல இல்ல எனக்கு அதுதான் வேணும். இல்லம்மா, இறைவனுக்காக அந்த வியாபாரத்தில் உண்மையோடு நேர்மையோடு நான் நடப்பேனானால் என்னுடைய அந்த வியாபாரமும் வணக்கம் தான். அது இறைவனுக்காக நான் செய்யும் போது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய மனைவியினுடைய வாயிலே ஒரு கவல உணவை ஊட்டுவது தர்மம் என்றார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல என்ன தர்மம் இருக்குது? தர்மம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதானங்க தர்மம். என் மனைவி வாயில நான் ஊட்டுறேன், இது தர்மம் நாங்க ரசூலுல்லாஹ். இதுல எப்படி தர்மம் இருக்குது? அதை இறைவனுக்காக நீ செய்யும் போதுதான் அது தர்மத்தினுடைய அடிப்படையில் வரும். அப்ப என்னுடைய வாழ்க்கை வணக்கமாக மாற்றப்படுமேயானால், என்னுடைய இறைவனுடைய விருப்பத்திற்காக என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் நான் சீராக்கி கொண்டே வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த செயலைத்தான் தன்னுடைய கையில் எடுத்தார்கள். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செயலை அல்லாஹ் வணக்கமாக ஆக்குகிறான். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கிரியைகளை நீங்க எடுத்து பாருங்க. தவாஃப் செய்கிறோம், தவாஃபுக்கு பிறகு சை செய்கிறோம். இந்த சை என்பது யாருடைய வழிமுறை? யார் காட்டி தந்த வழிமுறை? சை செய்யும் போது கூட கொஞ்ச தூரம் நடப்பாங்க, கொஞ்ச தூரம் ஓடுவாங்க, திரும்ப கொஞ்ச தூரம் நடப்பாங்க. எதுக்கு ஓடணும், எதுக்கு நடக்கணும்? ஒன்னும் ஒரேடியா ஓட வேண்டியதுதான், இல்லாட்டி ஒரேடியா நடக்க வேண்டியதுதான். அது என்ன கொஞ்ச தூரம் நடக்கிறது, கொஞ்ச தூரம் ஓடுறது? இது என்ன இபாதத்து? இது என்ன வழிபாடு? இது யாருடைய வழிமுறை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி யார்? இப்ராஹிம் நபி அவர்களை கொண்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விடும்போது எந்த விதமான பதிலும் சொல்லாமல் விட்டுவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், யா இப்ராஹிம் ஐன ததுஹபு அன் தத்ருக்னா பி ஹாதல் வாத் லைஸ ஃபீஹி ஷையுன் வலா இன்சுன். இப்ராஹிமே எங்கே செல்கிறீர்? இந்த பாலைவனத்திலே எந்த பொருளும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, இப்பேற்பட்ட வனாந்தர பகுதியிலே விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கும் போது பதில் சொல்லாமல் இப்ராஹிம் நபி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா? என்னையும் என் குழந்தையும் இந்த வனாந்தர பகுதியிலே கொண்டு வந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? ஆமான்னு சொன்ன உடனே, அப்படி என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான், நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று சொன்னார்களே அந்த தாயார்,
தன்னுடைய மகன் தண்ணீருக்காக கதறி அழக்கூடிய நேரத்திலே தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று தவித்து தவித்து தேடி ஓடினார்களே. சஃபாவில் இருந்து மருவாவுக்கும், மருவாவில் இருந்து சஃபாவுக்கும் ஓடினாங்களே. அந்த தியாகத்தை, அந்த பரிசுத்தத்தை படைத்த இறைவனுக்காக கஷ்டத்தை சந்தித்த அந்த தாயாரின் தியாகத்தை இந்த உலகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதை ஒரு இபாதத்தாவே ஆக்கிட்டான். அது ஒரு இபாதா. தவாப் செய்யக்கூடிய நீங்க செஞ்சாகணும், அது ஒரு இபாதா. இப்ப இறைவனுடைய பார்வை என்பது, இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்பது, இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்கிறேனா, இறைவனின் திருப்திக்காக, இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக என்னுடைய மகிழ்ச்சியை நான் துறக்கிறேனா, அதில் தான் இறைவனுடைய திருப்தியும் இறைவனுடைய சந்தோஷமும் இருக்கிறது. ஒன்றை நான் விரும்புகிறேன், அதை என்னுடைய இறைவன் வெறுக்கிறான் என்றால் அதை நானும் வெறுப்பேன். ஒன்றை செய்ய வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் துடிக்கிறது, ஆனால் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கிறான், அதை நான் செய்ய மாட்டேன் என்றால் இதற்கு பெயர் தான் இபாதா, இதற்கு பெயர் தான் வணக்கம், இதற்கு பெயர் தான் வழிபாடு. இந்த வழிபாட்டை, இந்த வணக்க முறையை நமக்கு பயிற்சி தருவதற்காகத்தான் இந்த அனைத்தும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது எல்லாத்திலையும் அல்லாஹ் இதைத்தான் நம்ம இடத்துல சொல்ல வரான். நீ விரும்புறதை செய்யறது இல்லப்பா, நான் விரும்பியதை நீ செய்ய வேண்டும். அப்ப இந்த புரிதலோடு நாம் நம்முடைய வணக்க வழிபாட்டை கட்டி அமைத்து இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய அருளையும் பெறுவதற்கான பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் உரை நிறைவு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.